பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 18வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னாவே நமக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோமோ அவங்கக்கிட்டே இருந்து உதவி வராதுங்க. எத்தனை பேர் இந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கீங்க? நான் அந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கேங்க. நம்ம திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்ற போது, ஒரு ஆபத்தில் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது ஒரு நபர்கிட்ட கண்டிப்பாக இவங்ககிட்டேருந்து நமக்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஒரு ஃபோன் பண்ணுவோம், இல்லை நேரில் போய் பார்ப்போம். ஆனால் அங்கேருந்து வர பதில் நமக்கு ஏற்ற பதிலாக இருக்காது. ஆமாம் தானேங்க பிரியமானவர்களே? ஆனால் எப்பொழுதுமே நமக்காக உதவி செய்கிற ஒரு நபர் இருக்கார். அது ஆபத்து நாளாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம கேட்கும்போது நம்ம கேட்காத போது எப்பொழுதுமே நமக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒரு நபர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம இதே போல் சூழ்நிலைகள்லாம் நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கும்போது நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆமாம் தானேங்க? சில நபர் பற்றி நம்ம இவங்க இந்த நபர் நமக்கு உதவி செய்வாங்க நம்ம நினைக்கும் போது அந்த நபர்கிட்டேருந்து நமக்கு உதவி வராது அப்படின்னு தெரிந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம். இவனுக்கு போய் நான் எவ்வளோ உதவி செஞ்சேன், ஆனால் எனக்குன்னு வரும்போது இப்படி போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்கிறாரு, நான் ஆதரவாக இருக்கம்மா, நான் உன் பக்கத்தில் இருக்கம்மா. இதை விட ஒரு சந்தோஷம் என்னங்க வேணும்? மனுஷன் ஒரு வேளை இன்றைக்கி உதவி செய்துட்டு நாளைக்கு அதை சொல்லி காமிப்பாங்க, நான் தான் அவங்களுக்கு உதவி செய்தேன், நான் தான் செஞ்சேன், அவங்க கேட்கும்போது நான் தான் கொடுத்தேன் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஆபத்தான நாட்கள், ஆபத்து வருது அப்படின்னா, ஒரு தேவை வருது அப்படின்னா, நீங்கள் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாக பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதரவாக இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யாருங்க? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்ன சூழ்நிலை கடந்து வந்து கொண்டு இருந்தாலும், என்ன ஆபத்துகளிலிருந்து நீங்கள் கடந்து வந்து கொண்டு இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த காரியத்தில் உங்களை விடுதலையாக்கப் போகிறார். அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கட்டளையிடப் போகிறார். அந்த காரியத்தில் உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை தரப்போகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் என்னோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அவர்கள் எந்த ஆண்டவரே சூழ்நிலை கடந்து போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்பா. என் தேவன் தாமே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் பாதைகள் எல்லாம் செவ்வாய்ப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் அப்பா நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு விடுதலை கட்டளையிடுங்க அப்பா. ஆண்டவரே, எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தாமே நீரே ஆதரவாக இருந்து அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபத்தான சூழ்நிலைகளில் தகப்பனே திக்கற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே அப்பா காரியத்தை வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஒருபோதும் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா நீர் அவர்கள் கரத்தை பிடித்து ஆண்டவரே நான் ஆதரவாக இருக்கேன் என்று சொல்கிறதற்காய்மை சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எதற்கும் கவலைப்படாதீங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். God bless you all. Stay blessed. Thank you.